சுந்தர் கிருஷ்ணா தாத்தா என்று அழைக்க இத்தனை நாட்கள் இத்தனை நேரம் அசைவற்று படுத்து கிடந்த சுந்தர் கிருஷ்ணாவின் உடலுக்குள் ஒருவித நடுக்கம் தோன்றியது. தாத்தா, நான் தான் விக்ரம் வந்திருக்கேன் என்று மென்மையான குரலில் சொல்ல, இதுவரை யார் வந்தாலும் அவர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேசாதவர் மெதுவாக விக்ரம் பக்கம் திரும்பினார். விக்ரமை பார்த்து, விக்ரம், நீ வந்துட்டியா? என்ன இத்தனை நாள் கழிச்சு இப்பவாச்சு என்ன பார்க்கணும்னு நீ வந்துட்டியா? எத்தனை நாள் நீ வருவன்னு நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என அழுகையும் சந்தோஷமும் நிறைந்த குரலுடன் கேட்டார். ஆனால் விக்ரமின் முகத்தில் வெறுமையும் கவலையும் மட்டும்தான் தெரிந்தது. அதை பார்த்த சுந்தர், என்ன விக்ரம், என்னாச்சு? உனக்கு இந்த தாத்தாவை பார்த்ததுல சந்தோஷம் இல்லையா என்று கேட்க, விக்ரம் அவருடைய கையை பிடித்து கொண்டு, தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் அன்புக்கும் நான் கலங்க ஏற்படுத்திட்டேன். அவசரப்பட்டு உங்களோட மூத்த பையன் சோமேஸ்வரனை நான் கொன்னுட்டேன் என்று கவலையுடன் சொன்னான். ஆனால் உண்மையில் சுந்தர் கிருஷ்ணாவுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தவில்லை. விக்ரம் மும்பைக்கு வந்த விஷயம் தெரிந்ததுமே இதுபோன்று ஏதாவது நடக்கும் என்று அவர் ஏற்கனவே கணித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் சோமேஸ்வரனும் அவ்வளவு நல்லவன் கிடையாது, அவனால் தன்னுடைய சொந்த நாட்டுக்கே ஆபத்து வரும் என்ற நிலைமையில் இருக்கும்போது இப்போது அவனுடைய சாவு அவருக்கு நிம்மதியைத்தான் கொடுத்தது. அதையெல்லாம் நினைத்து பார்த்த சுந்தர் விக்ரமின் கைகளை பிடித்து கொண்டு, உண்மையை சொல்லணும்னா நீ நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்க விக்ரம். நீ இப்படி உட்கார்ந்து ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் அவன் நல்லவன் கிடையாது. அவனோட சாவை நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் என்று சாதாரணமாக சொன்னார். அதை கேட்டு விக்ரமுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னதான் அவருக்கு வருத்தமில்லை என்று வெளியில் சொன்னாலும் உள்ளுக்குள் தன் மகனை இழந்த வழியை அனுபவித்துக் கொண்டிருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையிலேயே அந்த சூழ்நிலை அவன் மனதை கனமாக்கியது. விக்ரம் கவலையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்த சுந்தர் கிருஷ்ணா அவனிடம் பேச்சை மாற்றுவதற்காக, என்ன விஷயமா இங்க வந்திருக்க விக்ரம்? மேலிடத்துல இருந்து ஏதாவது உத்தரவு வந்திருக்கா என்று கேட்டார். இல்ல தாத்தா, நான் சும்மா எதேச்சியா தான் இங்க வந்தேன். இங்க வந்ததுன்னா கிருஷ்ணா ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கதாகவும் அது பல பேரோட வாழ்க்கையே அழிக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டு பெருமூச்சு விட்ட சுந்தர், நீ சொன்னது உண்மைதான் விக்ரம். நீ மட்டும் இங்க வந்து சோமேஸ்வரனை கொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த குடும்பமும் நாசமா போயிருக்கும், இந்த நாடும் நாசமா போயிருக்கும். அவன் ஒருத்தனால எவ்வளவு அழிவு வந்திருக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நல்ல வேலையா நீ அவனை கொன்னு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்ட என்று சொன்னார். அதை கேட்ட விக்ரம், தாத்தா இந்த பிரச்சனை இதோட முடியல. இப்போதைக்கு ஒரு கிளையை தான் உடைச்சிருக்கேன். ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை அழிச்சாதான் இந்த பிரச்சனை மொத்தமா முடியும். அதை நான் பாத்துக்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அப்போது சுந்தர் விக்ரமை பார்த்து, ஆமா, சோமேஸ்வரன் மட்டும்தான் செத்துருக்கானா இல்ல கரணும் கோவிந்தும் செத்துட்டாங்களா? அவங்கள பத்தி எனக்கு எந்த தகவலையும் நீ சொல்லலையே என்று கேட்டார். என்ன இவரு, அவரோட ஒரு பையனை கொன்னுட்டேன்னு வந்திருக்கேன், இன்னும் 2 பேர் சாகலையான்னு கேட்கிறாரு. உண்மையிலேயே இந்த 3 பேரால இவர் மனசால ரொம்ப நொந்து போயிருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க அவரை கொடுமை பண்ணியிருக்காங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் தாத்தாவை பாவமாக பார்த்தான். என்னப்பா, ஏன் அப்படி பாக்குற? அவங்க 2 பேரும் இன்னமும் சாகலையா என்று சுந்தர் கேட்க, இல்ல தாத்தா, அவங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களை எதுவும் பண்ண வேண்டான்னு தோணுச்சு, அதான் விட்டுட்டேன் என்று கைகளை பிடித்து கொண்டு சொன்னான் விக்ரம். இவங்க 2 பேரும் சோமேஸ்வரனுக்கு எந்த விதத்திலையும் சலைச்சவங்க இல்ல விக்ரம். இவங்களை மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. இவங்க 3 பேர் சேர்ந்துதான் கிருஷ்ணா ஃபேமிலியையே ஒண்ணுமில்லாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீயே அவங்கள மன்னிச்சாலும் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார் சுந்தர் கிருஷ்ணா. அதற்கு விக்ரம் எந்த ஒரு பதிலும் பேசாது அமைதியாகவே இருந்தான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த சுந்தர் கிருஷ்ணா மீண்டும் விக்ரமை பார்த்து, இந்த சோமேஸ்வரன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து குடும்ப பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு என்னை குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டான். அவனால இந்த குடும்பத்துல நிறைய பேர் செத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த குடும்பத்தில் இல்லாதது ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார். என்ன பேசினாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி அவரோட மூத்த பையன் விஷயத்துக்கே வர்றாரு. என்னதான் அவர் மேல கோபம் இருந்தாலும் தன்னோட மூத்த பையன் செத்துட்டாங்கிற வருத்தம் அவரை விட்டு இன்னும் போகல. அதான் அவரை பத்தியே பேசிட்டு இருக்காரு. கதறி அழுதா வச்சும் அவர் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் குறையும். ஆனா சோமேஸ்வரன் அவருக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்தா அவருக்கு அழுகையும் வராது. பாவம், இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் விக்ரம். அதற்கு மேல் அவரிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியாகவே இருந்தான். சுந்தரும் சிறிது நேரம் ஏதும் பேசவில்லை. டக்கன ஏதோ சுய நினைவுக்கு வந்தவனைப் போல, ஆமா, சோமேஸ்வரனுக்கு பின்னால இருக்கிற அந்த ரகசிய ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, தெரியும் தாத்தா, அவன் பேரு பில்வநாத். சாகிறதுக்கு முன்னாடி சோமேஸ்வரன் தான் அந்த வார்த்தையை சொன்னாரு என்றான் விக்ரம். என் பையனுக்கு நிறைய கெட்டவங்களோட பழக்கம் இருக்கு விக்ரம். அவனால இந்த நாட்டுக்கே ஆபத்து. அந்த பில்வநாத்துக்கு பாகிஸ்தான்லாம் தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு மட்டும் இப்போ 20 வயசு கம்மியா இருந்தா நானே அவங்களை எல்லாத்தையும் தேடி போய் மொத்த கூட்டத்தையும் அழிச்சிருவேன்.
ஆனா நான் இப்ப நடக்கவே முடியாத நிலைமையில இருக்கேன். இப்ப என்னால என்ன பண்ண முடியும் என்று வருத்தத்துடன் சொன்னார். இங்க பாருங்க தாத்தா, எதுக்காக நீங்க இதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் இருக்கேன்ல, இனிமே உங்களோட இந்த பொறுப்பு என்னோடது. அந்த பில்வநாத்தையும் அவனுக்கு பின்னால் இருக்கிற மொத்த கூட்டத்தையும் அழிச்சு நம்மளோட நாட்டை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தனால நம்ம நாட்டுக்கு பெரிய இழப்பு வந்துருச்சுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை நான் உங்களுக்கு ஏற்படுத்த விட மாட்டேன் என்று சொன்னான் விக்ரம். விக்ரமிடமிருந்து அந்த வார்த்தையை கேட்டதும் தான் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. நீ சொன்னா பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால இனிமே அந்த விஷயத்தை பத்தி நான் கவலைப்பட போறதில்லை விக்ரம். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு என்று சிரித்த முகத்துடன் சொன்னார் சுந்தர் கிருஷ்ணா. அதன் பிறகு சிறிது நேரம் அவர் விக்ரமின் குடும்பத்தை பற்றி நலம் விசாரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். விக்ரமும் அவர் பேசுவதையெல்லாம் பொறுமையாக கேட்டபடி உட்கார்ந்திருந்தான். விக்ரம், இந்த கரணும் கோவிந்தும் இப்ப எங்க இருக்காங்க என்று சுந்தர் கேட்க, அவங்க ஹாலில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தாத்தா என்று விக்ரம் கேட்டான். அவங்கள கொஞ்சம் இங்கே கூட்டிட்டு வரியா என்று சுந்தர் கேட்க, சரி என்பது போல தலையாட்டியவன் அங்கிருந்து வெளியே சென்றான். வெளியே ஹாலில் போடப்பட்டிருந்த சோபாவில் கோவிந்தும் கரணும் பதட்டத்துடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த கிழமை அவன்கிட்ட என்னென்னத்தை எல்லாம் போட்டு வச்சான்னு தெரியல. ஏற்கனவே சோமேஸ்வரன் அண்ணா செத்ததுல அந்த கிழவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். கூடவே நம்மளும் செத்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பான் என்று கோவிந்த் புலம்பிக் கொண்டிருந்தான். எதுக்காக இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? அந்த விக்ரம் நம்ம அண்ணாவை கொண்டுட்டா அவனுக்காக நம்ம பயப்படணுமா? விடு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம அண்ணா இப்போ இல்லை. இதுக்கு மேலே கிருஷ்ணா ஃபேமிலியோட மொத்த பொறுப்பும் நம்ம கைக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் யார் நம்மளை என்ன பண்ண முடியும்னு பார்த்துடலாம் என்று கரண் தைரியமாக சொன்னான். ஆனால் உள்ளுக்குள் அவருக்கும் பயம் இருந்தது. அவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அப்படி உள்ள என்னதான் பேசிட்டு இருப்பாங்க? இத்தனை நாளா நம்மளோட முகத்தை கூட பார்க்க விரும்பாதவரு இப்போ அந்த விக்ரம் கிட்ட மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்காரு என்று கோவிந்த் சொன்னார். உண்மையிலேயே அவருக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. ஆனால் விக்ரம் அங்கே இருப்பதால் அவருக்கு தைரியமாக அந்த இடத்திற்கு செல்ல மனம் வரவில்லை. கோவிந்த் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க திடீரென அங்கே வந்த விக்ரம், உங்களை தாத்தா கூப்பிடுறாரு என்று சொல்ல இருவரும் பயத்தில் டக்கன துள்ளி விழுந்தவர்கள், இதோ வர்றோம் என்று சொல்லி அவசரமாக எழுந்து சுந்தர் கிருஷ்ணாவின் ரூமை நோக்கி ஓடினார்கள். பின்னாலேயே விக்ரமும் சென்றான். அங்கே சென்று பார்க்கும்போது சுந்தர் கிருஷ்ணா ஒரு சேரில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் இருந்த ஒரு டேபிளில் சில டாக்குமெண்ட்டுகள் இருந்தது. அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது சுந்தர் கிருஷ்ணாவின் பார்வை தன் மகன்கள் இருவரையும் நோக்கி இருந்தது. குற்றம் செய்த மனது குறுகுறுக்கும் என்பது போல கரணும் கோவிந்தும் அவரை பார்க்க முடியாமல் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். சுந்தர் கிருஷ்ணாவுக்கு அவர்களை பார்க்க பார்க்க பயங்கரமாக கோபம் வந்தது. அவன் செத்துட்டானா? நீங்க 2 பேரும் இன்னும் சாகலையா? உயிரோடு தான் இருக்கீங்களா என்று விரக்தியான குரலில் கேட்டார். அப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். இந்த ஒரே ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல உயிரே போனாலும் எந்த தப்பான வழியிலையும் நாங்க போக மாட்டோம் என்று கோவிந்த் கவலையான முகத்துடன் சொன்னார். ஆமாப்பா, சோமேஸ்வரன் தான் எங்களை பப்பட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அவன் நினைச்சதையெல்லாம் சாதிச்சுக்கிட்டான். எங்களுக்கும் அந்த சமயத்துல அவன் மேல இருந்த பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இப்போ நாங்க சுத்தமானவங்களா மாறிட்டோம். இதுக்கு மேல கண்டிப்பா நாங்க எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டோம் என்று கரணும் அதே போல வருத்தத்துடன் பேசினான். உண்மையில் அவர்களுக்கு தன் அப்பா மீது எந்த பயமும் இல்லை. சுந்தர் ஒரு வார்த்தை சொன்னால் விக்ரம் இதே இடத்தில் அவர்களை கொன்று போட்டு விடுவான் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே சமயத்தில் சுந்தர் வேண்டாம் என்று சொன்னால் அவர்களை உயிரோடு விடவும் யோசிக்க மாட்டான். அதனால் எப்படியாவது தன் அப்பாவை சமாதானப்படுத்தினால் போதும் என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசுவதையெல்லாம் பொறுமையாக கேட்ட சுந்தர் கிருஷ்ணா, பேசி முடிச்சிட்டீங்களா? வந்து இந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போடுங்க என்று சொன்னார். அதை கேட்டு கரணும் கோவிந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி, என்ன டாக்குமெண்ட்ஸ் என்பது போல பார்த்தார்கள். இதுல உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சொத்துல எந்த பங்கும் இல்லைன்னு எழுதியிருக்கேன். இதுல கையெழுத்து போட்டுட்டு உயிரோடு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோங்க. இல்லைனா தேவையில்லாம இதே இடத்துல உங்களோட உயிர் போயிடும் என்று சொன்னார் சுந்தர் கிருஷ்ணா. அந்த வார்த்தையை கேட்டு இருவருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அப்பா, சொத்து இல்லாம நாங்க இப்படி என்று கோவிந்த் பேசி முடிப்பதற்குள், சொத்து முக்கியமா உயிர் முக்கியமா என்று சுந்தர் கிருஷ்ணா கோபமாக கேட்டார். உடனே கரண் வேகமாக சென்று கையெழுத்து போட கோவிந்தும் அவர் பின்னாலேயே சென்று கையெழுத்து போட்டார். அதன் பிறகு கோவிந்த் தயங்கிக் கொண்டே, அப்பா, சொத்துல வேணா எங்களுக்கு பங்கு இல்லாம இருக்கலாம். ஆனா கிருஷ்ணா ஃபேமிலியோட அடுத்த தலைவரா எங்க 2 பேர்ல தான் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். இந்த குடும்பத்தை வழி நடத்துற உரிமை எங்களுக்கு இருக்குல்ல என்று கேட்டான். அதை கேட்டு சுந்தர் சில நிமிடங்கள் யோசித்தவர் திரும்பி விக்ரமை பார்த்து, விக்ரம் இங்க வா என்று சொல்ல விக்ரம் மெதுவாக அவர் அருகில் வந்து நின்றான். இனிமே கிருஷ்ணா ஃபேமிலியோட மொத்த பொறுப்பையும் விக்ரம் தான் எடுத்து நடத்த போறான். கிருஷ்ணா குடும்பத்தோட அடுத்த தலைவன் விக்ரம் தான். இதுதான் என்னோட முடிவு என்று அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னார். அதை கேட்டு இருவருக்கும் பயங்கரமான கோபம் வந்தது. இதெல்லாம் அநியாயம். அப்பா, நம்ம குடும்பத்துக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு அவனை இந்த குடும்பத்தோட தலைவனாக்குறீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுந்தர் தான் ஒளித்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து விக்ரமிடம் வீசினார். அதை பார்த்து இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். விக்ரம், நான் இவங்க 2 பேரையும் மன்னிக்கிற மனநிலையில இல்ல.
அதே சமயம் இவங்க 2 பேரையும் நான் பெத்தவனா போயிட்டேன். அதனால இவங்களை என்ன பண்றதுன்னு என்னால சரியா முடிவெடுக்க முடியல. இவங்க 2 பேரோட முடிவையும் நான் உங்க கையிலேயே ஒப்படைக்கிறேன். இவனுங்களை இதே இடத்துல சுட்டு கொன்னாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சுந்தர் சொன்னார். அதை கேட்டு கரணுக்கும் கோவிந்திற்கும் பயத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும் போல இருந்தது. அதிர்ச்சியில் விக்ரமை திரும்பி பார்த்தார்கள். விக்ரம் கொஞ்சம் யோசித்து விட்டு, தாத்தா நான் வேறொரு முடிவு எடுத்திருக்கேன். அஜயோட பேரண்ட்ஸ் உயிருக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமானவங்களை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதா வாக்கு கொடுத்திருந்தேன். அவங்க சாவுக்கு காரணமான சோமேஸ்வரன் இப்போ செத்துட்டாரு. ஆனா அவர் குழந்தையா இருந்த இவங்க 2 பேரையும் அஜய் கிட்டேயே ஒப்படைக்கலான் இருக்கேன். இவங்களை என்ன பண்ணலான்னு அவன் முடிவெடுத்துக்கிட்டோம் என்று சொன்னான். அதை கேட்டு சுந்தர் கிருஷ்ணா சிரித்துக்கொண்டு, இது உண்மையிலே ஒரு நல்ல முடிவு. அஜயோட அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அவங்களோட சாவுக்கு காரணமானவங்களை கொல்ற உரிமை முழுக்க முழுக்க அஜய்க்கு மட்டும்தான் இருக்கு என்று சொன்னார். இதை கேட்ட கரணும் கோவிந்தும் ஏதும் பேச முடியாத சூழ்நிலையில் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றார்கள். சொத்தையும் இழந்து கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவர் பதவியையும் இழந்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய உயிருக்கும் இப்போது உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.